நாட்டிலேயே முதல் முறையா எந்தவித எலக்ட்ரானிக் சாதனங்களின் துணை இல்லாமல் வழுக்கும் சாலையை அறிமுகப்படுத்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட அதிகாரிகள். ரோடு எப்படி இருக்கும்னா செம்மண்ணையும் சரள மண்ணையும் பிசைஞ்சு எடுத்து அதை அப்படியே ஊற்றி வச்சிருவாங்க. அவர் கைவண்ணத்தில் உருவான அந்த ரோட்டில் நடந்து நீங்க சேச்சா இல்லைங்க காலடி எடுத்து வச்ச உடனே வழிக்கு விழுந்தீங்கன்னா நேர வழிக்கு அந்த கிராமத்துக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் சுலபமா உள்ள போயிடலாம். இந்த வழுக்கும் சாலைக்காக அந்த மாவட்ட அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? சுமார் 20 வருடங்கள். அப்படிப்பட்ட ரோடு கொடுத்த மாவட்ட அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமா தொப்பம்பட்டி கிராம மக்கள் சிலர் எங்களுக்கு கொடுத்த இந்த நவீன சாலையை எல்லா மாவட்டத்துக்கும் உள்ள கிராம மக்களுக்கு கொடுத்து அவங்க ஆசை நீங்க நிறைவேற்றணும்னு உணர்ச்சி பிழம்பா துள்ளி குதிக்கிறாங்க. இன்னொரு அதிசய வசதி இந்த கிராமத்துல இருக்கு. அது என்னன்னா, இந்த கிராமத்துல யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்களை அடக்கம் பண்றதுக்கு நேராக சுடுகாட்டு பாதைக்கு போக முடியாம கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற இன்னொரு கிராமத்துல இருக்கிற ஓட வழியா தான் எடுத்துட்டு போக முடியும். அப்படி போகும்போது அந்த ஓடையில தண்ணி இருந்தா இன்னும் வேலை சுலபமா முடிஞ்சிடும். வேலை சுலபமா முடிஞ்சிடும்னா என்னன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்குறீங்க. அதுதான் சொன்னல, அந்த பிணத்தை தூக்கிட்டு போறவங்களோ அந்த ஓடையிலேயே இல்ல, ஆத்திலே விழுந்து அந்த பிணத்துக்கு துணைப்பிடமாக போக வேண்டியதுதான். இப்பேற்பட்ட அதிநவீன வசதிகள் கொண்ட கிராமம் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் வட்டத்துல ஆற்றங்கரை பஞ்சாயத்துல இருக்கிற தொப்பம்பட்டி தாங்க அந்த கிராமம். இப்போ நான் மேலே சொன்ன வசதிகளோட கிராமத்தோட அழகை நம்ம சேனலில் உள்ள போய் பாருங்க. நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? டைம் கிடைச்சா நீங்களும் அந்த கிராமத்துக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம்ல.